படப்பிடிப்பு 69 என்ன நிலையில இருக்கு, மார்ச் மாசத்துக்குள்ள முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு நெருக்கடியை வந்து ஹெச் வினோத்துக்கு கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு பார்வையும் இல்லை, ஒரு நெருக்கடியும் கிடையாதுங்க. ஹெச் வினோத்தை பொறுத்தளவுக்கு அவர் படத்தையே அவர் 30 நாள் 40 நாளைக்கு மேலே எடுக்க மாட்டார். அது வந்து அவருடைய ஸ்டைல். அப்படி ஒரு இயக்குனர் இன்னைக்கு வேணும். ஏன்னா ஒரு படத்தை 100 நாள் 110 நாள் 200 நாள் எடுக்கிற இயக்குனர்கள்லாம் இங்கே இருக்காங்க. வெற்றிமாறன் மாதிரி இயக்குனர்கள்லாம் இருக்கும் பொழுது நான் 35 நாள் 40 நாளைக்கு மேலே படத்தை எடுக்க மாட்டான்னு ஒரு டைரக்டர் சொன்னால் அவர் கோயில் கட்டி நீங்கள் கும்பிடலாம். அந்த அளவுக்கு ஹெச் வினோத் வந்து அவருடைய ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்கை அவர் வச்சுருக்காரு. அப்போ மார்ச்சுங்கிறதே அவங்களுக்கு அதிகம். ஏன்னா படம் துவங்கி கிட்டத்தட்ட இத்தனை மாதம் ஆகி போச்சு. மார்ச்சுங்கிறது அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடியெல்லாம் கிடையாது. விஜயை பொறுத்தளவுக்கு என்னென்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக அந்த படத்தை பண்ணலான்னு நினச்சாரு. இப்போ இல்லை, நம்ம கொஞ்சம் ஓட வேண்டியது இருக்குது, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருங்கன்றார். இப்போ அவர் போர்ஷனை அவர் முடிச்சு கொடுத்துட்டா கூட மற்ற போர்ஷனை அவங்க தொடரலாம். அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. ஓகே, தலைப்பை பார்க்கும்பொழுது எப்படி சார் இருக்குது? அது உறுதிப்படுத்தப்பட்டதா அப்படின்றது நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே கூட அந்த நாளைய தீர்ப்பு முதலும் கடைசியும் அதாவே இருக்கணும் அப்படின்றது விஜயோட விருப்பமா? ஆமாம், கட்டாயமாக. அதுதான் அப்படி தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து நாளைய தீர்ப்புன்னு வச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் அது கிடையாது தலைப்பு. அதில் ஒரு விவாதம் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அதுவாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதை தான் நம்ம சொன்னோம். பட் இப்படி ஒரு சஜஷன் அவங்களுக்குள்ளே இருந்ததுங்கிறது தான் நம்ம அன்றைக்கி வீடியோவில் சொன்னோம்.